நல்ல சுகமா பிளட் வந்துடும். கொடுக்க போகணுமான்னு சொன்னோம். பிளட் கொடுக்கணும். ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமான்னு சொல்லப்பட்டு. ஓகே ஓகே. உங்களுக்கு அறிவித்தரவரா? ஓ, அந்த நீட் அந்த இதை பற்றி அவன் இது வேலை செய்யலை தானே. இந்த நான் தானே செய்த நான் தான் அதுக்கு அந்த பற்றி கதைச்சேன். சரி ஓகே. வெள்ளிக்கிழமை. நன்றி நன்றி நன்றி. நேரம் 10:27 இன்றைய நாளுக்கான பாமுக பொற்சொல்லுடன் நினைவோம். என்ன வணக்கம் மணி. வணக்கம். இன்றைய பாமுக பொறிச்சல் திங்கட்கிழமைக்குரியது 6005. மண்டி 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 இரு கால் மடக்கி இருப்பது மரமண்டியில் பரதஞ்சு ஆசனம் செய்வது மண்டி என்று சொல்லப்படும். அரைமண்டி என்று சொல்லுவார்கள். மண்டி நதிக்கரை ஓரங்களில் வரும் பொருட்களை வண்டல் என்பார்கள். வண்டல் மண்ணும் இருக்கின்றது. இந்த கழிவு அந்த வண்டல் சரியான பசலையாக இருக்கும். அந்த வண்டல் கழிவுகள் வாரது நதிக்கரை ஓரங்களில் இருக்கிறது. மண்டி எண்ணெய் போத்தலில் கீழே அடைந்து இருப்பதை மண்டி என்பார்கள். மண்டி அடைஞ்சு போயிருக்குன்னு சொல்வார்கள். மண்டி கிணற்றுள் சில நேரங்களில் கலங்கல் நீர் வருவதும் உண்டு. கலங்கல் என்று ஒரு பதம் இருக்கின்றது. மண்டி பொருட்களை தானியங்களை களஞ்சியப்படுத்தி வைத்து மாறி காலங்களில் சேமித்து வைத்து கூடை காலங்களில் பாவிப்பார்கள். களஞ்சியம் என்று ஒரு பதம் இருக்கின்றது. மண்டி பண்டக சாலையில் உணவு பண்டங்களை சேர்த்து வைப்பார்கள். பண்டக சாலை என்று ஒரு பதம் இருக்கின்றது. நன்றி வணக்கம் மணி. மண்டிக்கு சரி. நன்றி வணக்கம். வணக்கம் மணி. பாமுக உறவுகளுக்கும் திருநடமோகன் அவர்களுக்கும் அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு பாமுக பொறிச்சொல் இன்று மண்டி மண்டி என்னுடைய மண்டி இன்று 1824 ஆகிறது. மண்டி கசடு உணவு தானியங்களை சேகரிக்கும் இடம். மண்டி இடுதல், முழங்காலில் நிற்பது, முட்டி போடுதல் என்று சொல்லி இப்படியான சொற்களை கொண்டு இந்த மண்டி வருகின்றது. கசடு என்று ஒரு சொல்லி இருக்கிறது. நவலாவதி கொஞ்சம் ஒரு நிமிஷம். நவலாவதி என்ன செய்யறங்க? வெள்ளையும் சிவப்பும் தெரியுது, என்ன பண்றீங்க? ஆறு நகுலவதி அக்கா வெள்ளையும் சிவப்பும் ஏதோ கோடு தெரியுது. சரியா? கசடு என்று ஒரு சொல்லி இருக்கிறது. கற்க கசடரை இதை நாங்கள் கற்க கசடரை கசடு இல்லாமல், அதாவது குற்றம் இல்லாமல் நாங்கள் அதை கற்க வேண்டும் என்று சொல்லி கற்க கசடரையிடு. மற்றது அழுக்கு குறைவு என்ற சொற்களையும் இந்த கசடுன்னு சொல்லுவார்கள். அழுக்காக இருக்கிறது, குறைவுபாடாக இருக்கிறதையும் இந்த கசடு என்று சொல்லுகிறார்கள். அதாவது திரவ பொருட்களை நாங்கள் வடிகட்டும்போது அடியில் மிந்தி வருவது, அது கசடன். தேயிலையில் வடிக்கிறோம், தேங்காய் சக்கையெல்லாம் பிடிச்சு எடுக்கிறோம் தானே, அந்த வடிகளை கசடன்னு சொல்லுகிறார்கள். தேவையற்ற பொருட்களை கசடன்னு சொல்லுகிறார்கள். உணவுப் பொருட்களை தானியங்களை சேமித்து வைத்திருக்கும் இடம் அதை களஞ்சியம் என்று சொல்வார்கள். மண்டி, அரிசி மண்டி, கிழங்கு மண்டி, மற்றது மஞ்சள் மண்டி, இந்த ஏலக்காய் மண்டி அப்படின்லாம் நிறைய பொருட்களை பத்திரப்படுத்தி வைத்திருப்பார்கள் அந்த மண்டியில. மற்றது ஆலயங்களில் மண்டியிடுதல். ஆலயங்களில் நாங்கள் இறைவன் முன் மண்டியிட்டு பிரார்த்தனை செய்வோம். மண்டியிடுதல் என்று இருக்கிறது. மற்றது முழந்தாள் படியிட்டும் நாங்கள் வேண்டுதல் செய்வோம். முழந்தாளில் இருந்தும் நாங்கள் வேண்டுதல் செய்வோம். மற்றது முட்டி போடுதல். குற்றம் செய்தவர்களை கடும் வெயிலில் முட்டி போட வைத்து விடுவார்கள். முழந்தாளில் இருக்க சொல்லி முட்டி போடுவதல் சொல்வார்கள். முட்டி போட வைத்து விடுவார்கள். குற்றச் செயல்களை செய்பவர்களை கசடன் என்று சொல்வார்கள். கசடன், குற்ற செயல்கள், தீமையான செயல்களை செய்கிறவர்களை கசடன் என்று சொல்லியிருக்கிறது. இவ்வளவுதான் நான் எடுத்த மண்டி. மண்டியா? கசடனும் மண்டி என்று சொல்லுவது கசடன் என்று வருகிறது. சரி, நன்றி நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். வணக்கம் மண்டி மண்டி வாங்க. மண்டி 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 1024வது மண்டி. அந்த மண்டி வந்து அந்த கிணறு இறைக்க மேலால தண்ணி எல்லாம் அள்ளி முடிய பாசியதுகளோட கலக்கி விடுவினம். பைப்பால வந்து வெறும் மண்டி தண்ணிய அந்த மாதிரி ஒரு நிறமும் இதுவுமே இருக்கும் பாட்டிக்க. மற்றது களஞ்சியம், நெல்லு போட்டு வைக்கிறது, மற்றது தானியங்களை சேகரித்து வைக்கிற இடம் களஞ்சியத்தையும் மண்டி என்று சொல்லுகிறார்கள். மற்றது வண்டல் மண், அதுகள் எல்லாம் அந்த மழை பெய்து தண்ணி வத்தி கொண்டு போயிருக்க கரையில வந்து மண்டி அடைஞ்சு போய் நிறமா இருக்குதும், சில வேளை வெள்ளையாயும் இருக்கும். அந்த மண்ணெல்லாம் அரிச்சு பார்க்க நல்ல அரிச்சு கொண்டு போற மண் நெல்ல வடிவாக இருக்கும். அதை வண்டல் மண். மற்றது தானியம் விற்கும் இடங்களையும் பண்டக சாலையையும் இந்த மண்டி என்று சொல்லுகிறார்கள். மற்றது நாங்கள் ஒவ்வொரு நாளும் தேயிலை, கோப்பி, தேநீர் ஊற்றி முடிய
அடியில மண்டி வரும். அதே மாதிரி ரசம் வைக்கும் போதும் அடியில மண்டியா இருக்கும். அந்த பின்னுக்கு இருக்கிற இதெல்லாம் அதுகளை வடித்து எடுப்போம். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி, வணக்கம். அடிமண்டி. அடிமண்டி சொல்லுவார். எங்களை ஊரில் சொல்லுவார்கள் கடைசி பிள்ளைய அடிமண்டின்னு சொல்லி. குடும்பத்தில் 4-5 பிள்ளைகள் இருந்து கடைசியாக பிறக்கிற பிள்ளைய அடிமண்டின்னு சொல்லி. அடிமண்டியா? அடிமண்டின்ட்டு. தர்ஷினி, நீங்க போன் பண்றீங்களா? வணக்கம். வணக்கம். நான் பத்மினி கமலாந்தன் மணிமோகன். எல்லாருக்கும் வணக்கம். பாருங்க, இந்த தேங்காய் பூ வடிக்க அடியில அந்த கரல் பூ மாதிரி ஒரு கருப்பு மாதிரி வருமல்ல, ஒரு மண்ணுற மாதிரி தேங்காய் பாலை வடிக்க கயல் என்று சொல்றேன். அது மண்டியன்னு சொல்ல. தேயிலே தான் மண்டியன்றது. தேயிலையும் மற்ற தேங்காய் பால் இல்ல, தேங்காய் அது மண்டி மண்டியன்னு சொல்ற. மண்டி வந்துட்டு அந்த இதா வாரத்து மண்டியன்ற. பழ மண்டி என்றா என்ன? பழத்துக்கு இல்ல மண்டி இருக்கா? எதுக்குள்ள பழ மண்டி என்று கிடக்குது அகராதி. வடிச்சு சாறுகளை வடிச்சு எடுக்கல கடைசியா வார பருப்பு மண்டி என்றும் இருக்கு. இந்தியாவில சொல்லுவார்கள் வெங்காய மண்டி, ஒரு கத்தரிக்காய் மண்டி, அப்படி ஒரு உணவு பண்டங்கள் இருக்குது. வெங்காய மண்டி அதை சொல்லுவாரு. வெங்காய மண்டி அது இந்த வெண்டிக்காய் மண்டின்னு சொன்னா வெண்டிக்காயை சிறுசுதான் வெட்டணுமா, அரிசியை களைஞ்சி அந்த தண்ணியை வச்சு கொள்ளணுமா. அது அரிசியை களைஞ்ச தண்ணியில புளியை கரைச்சி வைக்கணுமா. வெங்காயம், பச்சை மிளகா, என்ன செய்யறோம் திரும்ப சொல்லுங்க. இந்த வெண்டைக்காயை பொடுசு பொடுசா வெட்டி கழுவி வச்சிருக்க வேணுமா. கழுவி போட்டு வெட்டி வச்சிருக்கணுமா. அரிசி களைஞ்ச தண்ணீரை வேறையா வச்சிருக்கணுமா. அதுல புளியை கரைச்சி வைக்கணுமா. மற்றது பச்சை மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை, நச்சீரகம் எல்லாம் போட்டு நல்லா அது கஞ்சி தண்ணியா மண்டி என்றுதான் சொல்லுகிறார்கள். தண்ணிய நாங்க தேங்காய் அரிசி கழுவுறது கஞ்சி என்ன, அரிசிய களைஞ்சு விட்டு அந்த தண்ணி வெளியில தானே ஊத்துறோம். அதையும் கழுவுறோம். அந்த தண்ணிய வச்சிருக்கணும். அதுல புளி வாரதுண்டா அதுலதான் புளிய ஊத்தி கரைச்சி அந்த புளி தண்ணியா எடுத்து வைக்கணும். அவரை கஞ்சியதான் சொல்றேன். தண்ணியை என்ன செய்யறது? வதக்கின பிறகு வெண்டிக்காயம் போட்டு வதங்கின பிறகு இந்த புளியில அந்த வெண்டிக்காயை அவிய விட்டா வெண்டிக்காய் குழம்பு நல்ல டேஸ்டா இருக்குமா. அதே மாதிரி கத்திரிக்காயும் செய்யறதுதான். அது சரி, தண்ணியை கழுவுறதா அதுல உள்ள அந்த இதுகள் போறதுக்கு தான் நாங்க கழுவுறோம். அரிசியை கழுவுறோம். அந்த தவிடு அந்த இதுகள் அந்த மனம், சில அரிசிகள் மணக்கும். என்ன முதல் தண்ணி இல்லை. இப்போ நாங்கள் அரிசியை களைஞ்சி வைப்பாங்க தானே, கழுவி போட்டு களைஞ்சி வைக்கிறது தானே அரிசியை. அந்த தண்ணியை வடிச்சு வைக்கணுமா. அதில் போட்டு நான் ராத்திரி தான் பார்த்தேன் வாசிக்கிறேன். ஆனா நான் அந்த தண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். என்னண்டா அதை 4-5 நாளைக்கு நாங்க ஒன்றுக்குள்ள ஊத்தி வச்சுட்டு அது புளிச்சு வரும். அதை பூக்கொண்டுகளுக்கு ஊத்துனா நல்ல சத்துன்னு சொல்லினோம். அப்ப அதுக்காக சேர்த்து வச்சுட்டு அப்படி செய்கிறோம். அது மணக்கும் அந்த தண்ணி. எங்கட தங்கச்சி கனடாவில அந்த அரிசி கழுவின தண்ணிய, குத்தரிசி கழுவின தண்ணிய ஓக்கிட் மரத்துக்கு, அந்த வீட்டுக்குள்ள ஓக்கிட் மரம் வைக்கலாம், அதுக்கு ஊத்துறான். அதை உடனே ஊத்தக்கூடாது. அதை வச்சாதான் அது இந்த புளிச்சு வரைக்கதானா அதுண்ட சத்துகள் வருமா. சரியா, நன்றி. நிறைவுக்கு வர மண்டியிட்டு தாழ் பணிந்தோம். அரை மண்டியில் நாங்கள் இப்பொழுது 2 ஆசனங்கள் செய்கின்றோம். செய்து வருகின்றோம். அரை மண்டியிட்டு தேவியாசனம், மற்றது உக்கட்டாசனம். நன்றி. மற்றது இன்றைக்கு செய்தது வீரபத்ர ஆசனத்துக்கும் ஒரு கால் அப்படி மடிச்சு. அது அரை மண்டி இல்ல, அது சைட்ல போகுது. ஒரு பக்கம் இல்ல வீரபத்ராசனம் அது வருது, இது வருது. நன்றி, வணக்கம். இப்பொழுது தினக்கவியை தாருங்கள் ஒரு முறை. வணக்கம் அணி. வணக்கம்.